நாட்கள் தங்களின் சிறகுகளை விரித்து அதிவேகமாக பறந்து கொண்டிருந்தன. கல்லூரியின் ஒவ்வொரு துறை சார்ந்த பாடப்பிரிவிற்கான தேர்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றிகரமாக முடிவடைந்து கொண்டே சென்றன. தேர்வு தொடக்கத்தில் மாணவர்களின் முகத்தில் குடிக்கொண்டிருந்த அந்த மாபெரும் பதற்றமும் அஞ்சிய பயமும் மெல்ல மெல்ல குறைந்து கல்லூரி வளாகம் முழுவதும் ஒரு விதமான லேசான இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியது. இன்று வைஷ்ணவி, ஹரிணி, அரவிந்த், ராகுல், கார்த்திக் உள்ளிட்ட அத்தனை நண்பர்களின் கல்லூரி வாழ்க்கையின் மிக கடைசி பல்கலைக்கழக தேர்வு. காலை 8 மணி முதலே கல்லூரி வளாகத்திலும் தேர்வு மையத்தின் பிரதான முகப்பிலும் மாணவர்கள் அனைவரும் பெருந்திரளாக கூடியிருந்தார்கள். ஒவ்வொருவரின் கைகளிலும் கடைசி நிமிட குறிப்புகளும் நோட்டுகளும் இருந்தன. அரவிந்த் தன் கையில் இருந்த தடிமனான புத்தகத்தை சட்டென மூடி பைக்குள் திணித்துவிட்டு, டேய் மச்சான், இன்னைக்கு ஒரே ஒரு 3 மணி நேரம் தாண்டா எக்ஸாமு. இது மட்டும் முடிஞ்சதுன்னா அப்புறம் நாம சுதந்திர பறவைங்கடா. ஃபுல் ஃப்ரீ, யாரோட கட்டுப்பாடும் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம் என்று உரத்த குரலில் கத்தினான். அருகில் நின்றிருந்த ஹரிணியோ அவனை மேலும் கீழும் பார்த்து, ஹடே அரவிந்த், நீ எப்போதுமே படிப்பு பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக தானடா சுற்றிக்கிட்டு இருந்த. இதில் என்னடா புதுசாக எக்ஸாம் முடிஞ்சு ஃப்ரீயாக போகிற? சும்மா ஓவராக சீன் போடாதடா என்று நக்கலாக கலாய்க்க அங்கிருந்த மாணவர்கள் கூட்டம் முழுவதும் கலகலப்பான சிரிப்பில் அதிர்ந்தது. வைஷ்ணவியும், ஹாமாடி ஹரிணி, இவன் அசைன்மெண்ட் எழுதும்போது கூட தூங்கிட்டு இருந்த ஆளு தானே என்று சொல்லி சிரித்தாள். ஆனால் அந்த வெளிப்படையான சிரிப்புக்கும் நகைச்சுவைக்கும் நடுவே கூட அவளது இதயத்தின் ஒரு ஓரத்தில் ஆழமான சிறிய சோகத்தின் நிழல் படர்ந்தே இருந்தது. 3 முழு வருடங்கள் தினமும் காலையில் கல்லூரிக்கு வந்ததும் பார்த்த அன்பான தோழமைகளின் முகங்கள், வகுப்பறைக்கு வெளியே நின்று கொண்டு தினமும் பேசி மகிழ்ந்த நண்பர்கள், சின்ன சின்ன கேலி விஷயங்களுக்கு கூட வீம்புக்கு சண்டை போட்ட அந்த பொன்னான நாட்கள், கேன்டீனிலும் மரத்தடி பெஞ்சுகளிலும் உட்கார்ந்து கலாட்டா செய்த மறக்க முடியாத தருணங்கள் எல்லாமே இன்று இந்த ஒற்றை தேர்வோடு ஒரு அழகான முடிவுக்கு வரப்போகிறது என்ற நிஜமான உண்மை அவளது நெஞ்சை பிசைந்தது. தேர்வு தொடங்கி 3 மணி நேரம் மின்னல் வேகத்தில் கரைந்தது. கல்லூரி வளாகத்தின் பிரதான கோபுரமணி டாங் டாங் என தங்களின் 3 வருட கல்வி பயணத்தின் நிறைவை உணர்த்தும் விதமாக உரக்க ஒலித்தது. தன் விடைத்தாளை பேராசிரியரிடம் புன்னகையோடு ஒப்படைத்துவிட்டு அமைதியாக வெளியே வந்த வைஷ்ணவி பிரம்மாண்டமாக வீற்றிருந்த அந்த கல்லூரி கட்டிடத்தையும் வகுப்பறைகளையும் ஒரு முறை நிமிர்ந்து முழுவதுமாக பார்த்தாள். தன் நெஞ்சில் கை வைத்து, அப்பாடா, ஒரு வழியா நம்ம 3 வருஷ காலேஜ் லைஃபு முடிஞ்சிடுச்சு என்று மெதுவான குரலில் சொன்னாள். அவளுக்கு மிக அருகில் நின்றிருந்த ஹரிணியின் கண்கள் லேசாக கலங்கியிருந்தன. அவளது குரலும் தழுத்தழுத்தது. வைஷு, நாளையிலேருந்து நம்ம எல்லாரும் காலேஜ் மேஜையில் இப்படி ஒன்றா உட்காந்து அரட்டடிக்க மாட்டோம்லடி. சென்னையில் இருக்கிற நம்ம ஹாஸ்டல் ரூம் இனிமே வெறிச்சோடி போயிடும்டி என்று ஏக்கத்தோடு கூறினாள். வழக்கமாக எந்நேரமும் காமெடி அடிக்கும் அரவிந்தும் இந்த முறை ஜாலியாக பேச முயன்றான். ஆனால் அவனது குரலிலும் ஒரு பெரிய பிரிவு துயரத்தின் வருத்தம் அப்பட்டமாக வெளிப்பட்டது. ஆமாடி ஹரிணி, நாம் இனிமே நினச்ச உடனே எல்லாரும் ஒரே இடத்துல கூட முடியாதுடா. ஆளுக்கு ஒரு வேலை, ஆளுக்கு ஒரு சொந்த ஊருன்னு பிரிய போகிறோம் என்றான். சில பிரிவுகள் அப்படித்தான். நாம் முன்னாடியே ஊகித்து மனதை ஆயுதப்படுத்தி வைத்திருந்தாலும் அந்த பிரிவின் நிஜமான தருணம் நேரில் வந்து நிற்கும் பொழுது எந்த ஒரு மனிதன் மனசும் கண்டிப்பாய் வலிக்கும். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கல்லூரி கேன்டீனுக்கு சென்றார்கள். தங்களின் கல்லூரி வாழ்க்கையின் மிக கடைசி முறையாக அங்கே அமர்ந்து வழக்கமான சுட சுட காஃபியையும் டிஃபனையும் சாப்பிடும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களின் பழைய மறக்க முடியாத நினைவலைகளை ஆசையோடு பேச ஆரம்பித்தார்கள். கல்லூரியின் முதல் நாளில் பயந்து கொண்டே வகுப்பறைக்குள் நுழைந்தது சீனியர்கள் செய்த கலகலப்பான ரேக்கிங் சம்பவங்கள், கலாச்சார போட்டிகளில் வைஷ்ணவி மேலே ஏறி பாடி மாஸ் காட்டிய தருணங்கள், கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து சார் பார்க்காத பொழுது அரவிந்தும் ராகுலும் செய்த லூட்டிகள், அசைன்மெண்ட் எழுத முடியாமல் ஒருவருக்கொருவர் காப்பி அடித்த வேடிக்கையான சம்பவங்கள் என ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தார்கள். நேரம் போனதே யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த அழகிய கலகலப்பான தருணத்திலும் கார்த்திக்கின் மனம் மட்டும் கொஞ்சம் அமைதியாகவே இல்லை. அவனது இதயம் தடதடவென பயங்கரமாக துடித்து கொண்டிருந்தது.
நெற்றியில் லேசாக வேர்வையும் அரும்பியது. கார்த்திக், இன்னைக்கு தான் உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி நாள்டா. இன்னைக்கு நீ வைஷுக்கிட்ட உன் மனசில் இருக்கிற அந்த உண்மையான காதலை சொல்லலைன்னா அப்புறம் உன் வாழ்நாளில் அவகிட்ட இதை பற்றி எப்பவுமே பேச முடியாதுடா. அப்புறம் காலம் ஃபுல்லாக வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை என்று அவனது மனசாட்சி அவனை குத்தி குடைந்தது. அவன் திடீரென நாற்காலியிலிருந்து உறுதியான முடிவோடு எழுந்து நின்றான். வைஷ்ணவி என்று அவளது பெயரை ஆழமாக அழைத்தான். ஆ, சொல்லுடா கார்த்திக், ஏன் திடீர்னு எழுந்து நிற்கிற என்று அவள் தன் வழக்கமான புன்னகையோடு திரும்பி பார்த்தாள். உன்கிட்ட தனியாக ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி என்றான் கார்த்திக். அவன் குரலில் இருந்த அந்த விசித்திரமான மாறுதலையும் பதற்றத்தையும் கண்டு ஹரிணியும் அரவிந்தும் ஒருவரையொருவர் ஆச்சரியத்தோடும் சந்தேகத்தோடும் பார்த்து கொண்டார்கள். வைஷ்ணவி மிகவும் இயல்பாகவே, அதுக்கு என்னடா கார்த்திக், இங்கேயே எல்லாரும் முன்னாடி சொல்லுடா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே என்றாள். இல்லை வைஷு, இங்கே வேண்டாம், வெளியில் தனியாக வாயேன், ஒரு 5 நிமிஷம் பேசணும் என்றான் கார்த்திக். அவனது முகத்தில் இருந்த அந்த தீவிரமும் கண்களில் இருந்த தவிப்பும் வைஷ்ணவிக்கு முற்றிலும் புதிதாக இருந்தது. கல்லூரி வளாகத்தின் பின்புறம் அடர்ந்த மரங்கள் நிறைந்த மனித நடமாட்டம் இல்லாத ஒரு அமைதியான புல்வெளி பாதை. அங்கே மரத்தடி நிழலில் வைஷ்ணவியும் கார்த்திக்கும் நேருக்கு நேராக நின்றிருந்தார்கள். சில்லென்ற காற்று அவர்கள் மீது வீசிக்கொண்டிருந்தது. கார்த்திக்கின் நெஞ்சிற்குள் இதயம் அதிவேகமாக துடித்தது. அவனது கைகளில் லேசான நடுக்கமும் பரவ வைஷ்ணவி தன் புருவங்களை சுருக்கி, டே கார்த்திக், என்னடா இன்னைக்கு இவ்வளோ சீரியஸாக மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்டா? எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுடா என்று சிரித்தபடி கேட்டாள். சில வினாடிகள் அங்கே மயான அமைதி நிலவியது. கார்த்திக் தன் தொண்டையை கஷ்டப்பட்டு சரி செய்து கொண்டான். பிறகு அவளது கண்களை நேருக்கு நேராக பார்த்து, வைஷு, நான் உன்கிட்ட ரொம்ப வருஷமாக மனசுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு முக்கியமான உண்மையை சொல்லணும்டி என்றான். சொல்லுடா, என்ன விஷயம்? நான் வந்து சென்னை காலேஜ் சேர்ந்த முதல் வருஷத்தில் இருந்தே என்று ஆரம்பித்தவன் திடீரென தன் பேச்சை பாதியிலேயே நிறுத்தினான். அவனது கண்களில் பொங்கி வந்த அந்த ஆழமான காதல் உணர்வையும் தவிப்பையும் பார்த்த அடுத்த கணமே வைஷ்ணவியின் முகத்தில் இருந்த அந்த பழைய சிரிப்பு மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய உணர்ச்சி போராட்டம் நடக்கிறது என்பதை வைஷ்ணவி தன் கூர்மையான பார்வையால் உணர்ந்து கொண்டாள். அவளது புருவங்கள் லேசாக மேலெழும்பின. கார்த்திக் என்று அவளது குரல் சற்று மென்மையாகவும் எச்சரிக்கையாகவும் ஒலித்தது. வைஷு, நான் உன்னை என்று மீண்டும் தன் காதலை சொல்ல வாயை திறந்தவன் திடீரென தன் தலையை குனிந்து ஒரு விதமான விரக்தியான சிரிப்பை சிரித்தான். சரி விடுடி வைஷு என்றான். வைஷ்ணவி குழப்பத்தோடு, ஏனடா சரி விடுன்னு சொல்ற? என்ன சொல்ல வந்தியோ அதை தெளிவாக சொல்லுடா கார்த்திக் என்றாள். கார்த்திக் தன் உண்மையான காதலை சொன்னால் அவளது இந்த தூய்மையான நட்பு தன்னிடம் இருந்து மொத்தமாக பிரிந்து போய்விடுமோ என்ற பயத்திலும் அவளது மனது ஏற்கனவே அந்த வீரனூர் வெற்றி செல்வனின் பக்கம் திரும்பி இருப்பதை உணர்ந்ததுனாலும், அதெல்லாம் ஒன்றும் ரெடி வைஷு, நீ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நீ தானமாக சொல்லிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பேச்சை அப்படியே மாற்றிவிட்டான். வைஷ்ணவியும் அவனை ஒரு மாதிரி குழப்பத்தோடும் சந்தேகத்தோடும் பார்த்தாள். ஆனால் அவனது தயக்கத்தை கண்டு அதற்கு மேல் எதுவுமே கேட்காமல் அமைதியானாள். அன்று இரவு நேரம் தன்னுடைய ஹாஸ்டல் அறையில் தன் துணிமணிகளையும் புத்தகங்களையும் பைக்குள் எடுத்து அடுக்கி கொண்டிருந்த வைஷ்ணவியின் முகத்தில் ஒரு புதிய பிரகாசமும் எல்லையற்ற உற்சாகமும் நிறைந்திருந்தது. ஏனென்றால் எத்தனை வருடங்களுக்கு பிறகு கல்லூரி படிப்பு அனைத்தையும் முழுவதுமாக முடிவடைந்து இனி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தன் சொந்த ஊரான வீரனூருக்கு திரும்ப போகிறாள். இனி காலையில் அவசர அவசரமாக ஓட வேண்டிய வகுப்புகள் இல்லை. இரவெல்லாம் விழித்திருந்து எழுத வேண்டிய அசைன்மெண்ட்டுகளும் இல்லை. தேர்வு பதற்றங்களும் இல்லை. அவளது வாழ்க்கையின் ஒரு புதிய மிக முக்கியமான அத்தியாயம் நாளை முதல் தொடங்கப் போகிறது. மறுநாள் அதிகாலை பொன்னிற விடியல் கோயம்பேடு பேருந்து நிலையம்.
சென்னை நகரத்தின் காலை காற்றில் வைஷ்ணவிக்கு விடை பெற்று பிரியா விடை கொடுப்பதற்காக தோழிகள் ஹரிணி, நித்யா, நண்பர்கள் அரவிந்த், ராகுல், கார்த்திக் என அனைவரும் பேருந்து நிலையத்திற்கு வந்திருந்தார்கள். ஹரிணி வைஷ்ணவியை கட்டி அணைத்து, "கேய் வைஷு, ஊருக்கு போனதும் எங்களெல்லாம் மறந்துடாதடி செல்லும், தினமும் ஃபோன் பண்ணணும் சரியா?" என்று கலங்கிய கண்களோடு சொல்ல, வைஷ்ணவி தன் தோழியின் கண்ணீரை துடைத்து, "அடியே லூசு, உங்களை எல்லாம் என்னால் மறக்க முடியுமா? கண்டிப்பாக தினமும் ஃபோன் பண்ணுவேன்" என்று சொல்லி புன்னகைத்தாள். அனைவரிடமும் அன்போடு விடைபெற்ற வைஷ்ணவி கடைசியாக அமைதியாக நின்றிருந்த கார்த்திக்கின் அருகில் வந்தாள். அவனது கண்களை நேருக்கு நேராக பார்த்து, "கார்த்திக், நான் போயிட்டு வரேன்டா." "சரிடி வைஷு, பத்திரமா போயிட்டு வா" என்று மட்டும் சுருக்கமாக சொன்னான். அவனது மனதிற்குள் வைஷ்ணவியை பற்றி ஓடிக்கொண்டிருந்த அந்த ஆயிரமான காதல் வார்த்தைகளில் ஒரே ஒரு வார்த்தை கூட அவனது வாயிலிருந்து வெளியே வரவில்லை. பேருந்தின் என்ஜின் முழங்க வண்டி மெதுவாக சென்னை நகரை விட்டு நகரத் தொடங்கியது. ஜன்னல் ஓர இருக்கையில் அமர்ந்து ஜன்னல் கண்ணாடியின் வழியே தன் கைகளை ஆட்டிக்கொண்டிருந்த வைஷ்ணவியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி நின்றிருந்தான் கார்த்திக். பேருந்து அவனது கண்ணுக்கு தெரியாத தூரம் வரை மறைந்து போகும் வரை அவன் அதே இடத்தில் சிலை போல அசைவுற்று நின்றிருந்தான். இந்த முறையும் அவன் வைஷ்ணவியிடம் சொல்ல வேண்டிய அந்த உன்னதமான காதலை சொல்லாமலேயே கோழையாக விட்டுவிட்டான். ஆனால் அடுத்த முறை அவனுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்குமா, அல்லது அவளது வாழ்க்கை வேறு ஒரு கம்பீரமான பாதையை நோக்கி திரும்ப போகிறதா என்பது அவனுக்கே தெரியாத விடுகதையாக இருந்தது. அதே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள வீரனூர் கிராமத்தில் அதிகாலை வேளையில் தன் கம்பீரமான நிமிர்ந்த நடையோடு வயல்வெளிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். அவனது வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்த அப்பா சண்முகமும் அம்மா லட்சுமியும் மகனின் கம்பீரத்தை பார்த்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தார்கள். "வெற்றிப்பா, இன்னைக்கு ராகவ மச்சான் பொண்ணு வைஷ்ணவி படிப்பு முடிஞ்சு சென்னையிலிருந்து ஊருக்கு வர்றாப்பா" என்றார் சண்முகம். வெற்றி செல்வன் தன் அடர்த்தியான மீசையை வருடியபடியே, "அப்படியா, சரிங்கப்பா, நான் வயல் வேலையை பார்த்துட்டு நேரத்தோடு வந்துடுறேன்" என்று சுருக்கமாக பதில் சொன்னான். பாவம், வெற்றிக்கு தெரியாது, அப்பொழுது கொஞ்சமும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று அவனது அமைதியான கம்பீரமான வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட போகும் அந்த சுட்டி பெண் மீண்டும் அந்த வீரனூர் மண்ணிற்குள் தன் அழகான காலடி எடுத்து வைக்கப் போகிறாள் என்பதை. விதி அவர்கள் இருவரையும் இணைப்பதற்கான அந்த மாசான ஆட்டத்தை இப்பொழுதுதான் தீவிரமாக தொடங்கியிருந்தது. நண்பகல் மதிய நேரத்தை மெல்ல மெல்ல நெருங்கி கொண்டிருந்தது. வீரனூர் பிரதான பேருந்து நிலையம் வழக்கமான தன் கிராமத்து பரபரப்போடும் மக்களின் நடமாட்டத்தோடும் கலகலப்பாக காட்சியளித்து கொண்டிருந்தது. சாலையின் இருபுறமும் இருந்த தேநீர் கடைகளில் சுட சுட தேநீர் ஆவியாகி கொண்டிருக்க, ஊர் பெரியவர்கள் அரசியலையும் விவசாயத்தையும் காரசாரமாக விவாதித்து கொண்டிருந்தார்கள். அந்த சரியான தருணத்தில் சென்னையில் இருந்து வந்த அந்த நீல நிற அரசு பேருந்து கம்பீரமான ஹாரன் சத்தத்தோடு மெதுவாக வீரனூர் பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்து தன் பயணத்தை நிறைவு செய்தது. பேருந்து நின்ற அடுத்த கணமே அதன் பிரதான வாசலின் வழியே பயணிகள் ஒவ்வொருவராக தங்களின் லக்கேஜுகளோடு இறங்க தொடங்கினார்கள். சில நொடிகள் கழித்து அடர் நீல நிற சுடிதார் அணிந்து தோளில் லேப்டாப் பையையும் கையில் பயண பையையும் மாட்டியபடி தன் பட்டு போன்ற கூந்தலை காற்றில் பறக்கவிட்டு பேருந்திலிருந்து படிகளில் மிகவும் அழகாக இறங்கினாள். 1 மாதங்களுக்கு பிறகு தன் சொந்த மண்ணின் அந்த பரிசுத்தமான ஈர மண் வாசனையையும் பசுமையான காற்றையும் தன் நாசி வழியே உணர்ந்தவள் தன் கண்களை லேசாக மூடி ஒரு நீண்ட ஆழமான மூச்சினை உள்ளிழுத்து வெளியிட்டாள். அவளது பவள உதடுகளில் தானாகவே ஒரு மெல்லிய பேரழகான புன்னகை மலர்ந்தது. "என் வீடு, என் சொந்த ஊர்" என்று தனக்குத்தானே மெதுவான குரலில் பரவசத்தோடு சொல்லிக் கொண்டாள். அதே நேரத்தில் பேருந்து நிலையத்தின் மறுபுறம் இருந்த பெரிய அரச மரத்து நிழலில் தனது மோட்டார் பைக்கின் மீது அமர்ந்து கொண்டு வீதியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அண்ணன் செழியன். பயணிகளின் கூட்டத்திற்கு இடையே தன் தங்கை வைஷ்ணவியின் உருவத்தை கண்ட அடுத்த கணமே அவனது கம்பீரமான முகத்தில் அண்ணனுக்கே உரிய பிரகாசமான புன்னகை அரும்பியது.
ஏய் வைஷு என்று உரத்த குரலில் கூப்பிட்டான். அந்த குரலை கேட்ட வைஷ்ணவி சட்டென திரும்பி பார்த்து அண்ணா என்று சந்தோஷத்தில் கத்திக்கொண்டே ஓடி வந்தாள். செழியனின் அருகில் வந்து அவனது கைகளை பிடித்து கொண்டு எப்படின்னா இருக்க என்று செல்லமாக கேட்க, செழியன் அவளது தலையை செல்லமாக கோதி நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, காலேஜ் ஃபைனல் எக்ஸாம்லாம் எப்படி எழுதுன என்று அவளோடு விசாரித்தான். வைஷ்ணவி தன் தலையினை நிமிர்த்தி எக்ஸாம் எல்லாம் என்னோட ஸ்டைலில் செம்மையாக கெத்தாக எழுதியிருக்கேன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்கு வந்துடும் என்று பெருமையாக சொன்னான். செழியன் உறக்க சிரித்து சரிங்க மேடம், வா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அவளது கனமான பைகளை தன் கைகளில் வாங்கி கொண்டு பைக்கில் மாட்டி வைத்தான். காரை வீட்டின் பிரதான பெரிய வாசலுக்கு பைக் வந்து நின்றபோது வாசலிலேயே தன் கையில் பித்தளை ஆரத்தி தட்டோடு முகம் நிறைய தாய்மையின் பூரிப்போடு காத்து கொண்டிருந்தார் மீனாட்சி. அம்மா என்று பைக்கிலிருந்து குதித்து ஓடி வந்த வைஷ்ணவியை பார்த்ததும் மீனாட்சியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன. என் செல்ல பொண்ணு, இத்தனை வருஷம் சென்னை படிப்பை எல்லாம் முடிச்சுட்டு நிரந்தரமா வீட்டுக்கு வர்றாளே என்று சொல்லிக்கொண்டே அவளுக்கு திருஷ்டி சுற்றி ஆரத்தி எடுத்தார். ஆரத்தி எடுத்த அடுத்த நொடியே வைஷ்ணவி தன் தாயை கட்டிப்பிடித்து அவரது தோளில் தன் முகத்தினை புதைத்து கொண்டாள். ஐ மிஸ் யூ சோ மச்மா, நான் சென்னையில் இருக்கும்போது உன்னோட சமையலையும் உன்னையும் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா என்று உடைந்த குரலில் சொன்னாள். அடடே, அம்மாவை மட்டும்தான் மிஸ் பண்ணியிருக்கா போல, அப்பாவை வேற யாரோ ஒருத்தன்னு நினச்சிட்டாலோ என்று வீட்டின் வரவேற்பறையிலிருந்து ராகவன் சிரித்தபடியே வெளியே வந்தார். அப்பா என்று கத்திக்கொண்டே ஓடி சென்று அவரையும் இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டாள் வைஷ்ணவி. ராகவன் தன் மகளின் தலைமுடியை வருடி முத்தமிட்டார். ஆனால் அங்கே நின்றிருந்த அனைவரையும் விட ஒருத்தியால் மட்டும் அமைதியாகவே நிற்க முடியவில்லை. வைஷுகா என்று கத்திக்கொண்டே ஓடி வந்தாள் கீர்த்தி. அடுத்த நொடியில் 2 சகோதரிகளும் ஒருவரையொருவர் அப்படியே அள்ளி அணைத்து கொண்டார்கள். அக்கா, எத்தனை வருஷம் கழிச்சு வர்ற, உன்னை சென்னைக்கு அனுப்பிட்டு நான் இங்கே வீட்டில் தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று கீர்த்தி போலியாக புலம்ப, பொடி லூசு, நீ கஷ்டப்பட்டியா இல்லை வீட்டை சூறையாடி சந்தோஷமாக இருந்தியான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. அதுவும் இல்லாமல் இப்போ தானடி 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனேன் என்று வைஷ்ணவி அவளது காதை பிடித்து திருகினாள். 2 சகோதரிகளும் செய்த அந்த செல்ல குறும்புத்தனத்தை பார்த்து அந்த பெரிய காரை வீடே மங்களகரமான சிரிப்பு சத்தத்தால் நிரம்பி வழிந்தது. அன்று மாலை நேரம். வானம் இளஞ்சிவப்பு வண்ணத்தில் பொன்னிறமாக ஜொலித்து கொண்டிருக்க, ஜில்லென்ற கிராமத்து மாலை காற்று சலசலவென வீசிக்கொண்டிருந்தது. காரை வீட்டின் முன்புற திண்ணையில் தன் பாவாடை தாவணியை சரி செய்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள் வைஷ்ணவி. 1 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தன் சொந்த ஊரின் அந்த அமைதியான மாலை நேர அழகையும் இயற்கை காற்றையும் மனதார ரசித்து அனுபவித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது தோளை தொட்டுக்கொண்டு பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் கீர்த்தி. அக்கா, என்னடி கீர்த்தி, நாளைக்கு உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேனே, காலையில் நான் உன்னை இந்த ஊரை சுற்றி அழகாக காட்டிட்டு கொண்டு போகிறேன் என்று கெத்தாக சொன்னாள். வைஷ்ணவி தன் புருவங்களை உயர்த்தி, என்னடி நீ என்னை ஊர் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போறியா? நான் இந்த வீரனூர் ஊர்லேயே பிறந்து வளர்ந்தபடி லூசு என்று கலாய்த்தாள். கீர்த்தி தன் மூக்கை சுளித்து, அது வேற விஷயம் மேடம், ஆனால் இப்போது சென்னையிலேருந்து வந்திருக்கிற சிட்டி பொண்ணுக்கு இந்த கிராமத்தோட வழிகள் எல்லாம் மறந்து போயிருக்குமில்ல, அதான் சொன்னேன் என்றாள். 2 சகோதரிகளும் சிரித்துக்கொண்டே தோளோடு தோள் உரசி அமர்ந்திருந்தனர். அதே நேரத்தில் வீரனூர் கிராமத்தின் மறுபுறத்தில் நாள் முழுவதும் தன் பரந்த வயல்வெளியிலும் அரிசி மில்லிலும் நின்று களைத்து ஒழித்துவிட்டு தன் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். கடினமான உழைப்பால் அவனது மிடுக்கான தோள்களில் லேசான சோர்வு தென்பட்டது. தன் பைக்கை வீட்டின் முன் திண்ணை வாசலில் ஓரமாக நிறுத்தினான். அவன் பைக்கில் இருந்து இறங்கிய அடுத்த கணமே வீட்டின் உள்ளிருந்து ஓடி வந்தான் தம்பி அன்பு செல்வன். அண்ணே. வெற்றி செல்வன் தன் வேட்டியை சரி செய்து கொண்டு, என்னடா அன்பு,
மில்லு வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா என்று கேட்டான். அதெல்லாம் சூப்பராக முடிஞ்சுதுண்ணே. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு காலையில் நம்ம ராகவம் அம்மா வீட்டில் ஒரு பெரிய விசேஷ பூஜையை வச்சிருக்காங்களாமண்ணே என்றான் அன்பு. வெற்றி செல்வனின் அடர்த்தியான புருவங்கள் லேசாக உயர்ந்தன. அப்படியாடா, என்ன பூஜையா? நம்ம வைஷ்ணவி அக்கா காலேஜ் படிப்பெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு சென்னையிலேருந்து இன்னைக்கு தான் சொந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்காங்கண்ணே. அதான் நன்றி அறிவிப்பு பூஜையா. மாமா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே கட்டாயமாக வர சொல்லியிருக்காருண்ணே என்று அன்பு விவரத்தை சொன்னான். வெற்றியும் தன் அடர்த்தியான மீசையை வருடியபடியே, ஓ சரிடா அன்பு என்று மிகவும் சாதாரணமாக தலையசைத்து விட்டு உள்ளே சென்றான். அவனுக்கு அது ஒரு சாதாரண தகவலாகத்தான் தோன்றியது. ஆனால் பாவம் வெற்றி செல்வனுக்கு அப்பொழுது கொஞ்சமும் தெரிந்திருக்கவில்லை. நாளை காலை நடக்கும் அந்த பூஜையில்தான் திருவிழா காலத்து பிரிவுக்கு பிறகு முதல் முறையாக தன் இதயத்தை உலுக்கிய அந்த பெண் வைஷ்ணவியை மீண்டும் நேருக்கு நேராக சந்திக்கப் போகிறான் என்பதை. மறுநாள் காலை பொன்னிற விடியல். ராகவனின் பெரிய காரை வீட்டின் பிரதான வரவேற்பறையிலும் வெளிமுற்றத்திலும் காலை முதலே பூஜை வேலைகள் அனைத்தும் மும்முரமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து கொண்டிருந்தன. வீட்டின் பிரதான பெரிய வாசல் முழுவதும் வண்ண வண்ண அரிசி மாவினால் பிரம்மாண்டமாக கோலமிடப்பட்டிருந்தது. வாசலின் நிலப்படியில் பசும்பாலில் தோய்த்து புதிய மாம்பழ இலை தோரணங்கள் காற்றில் சலசலவென ஆடி நறுமணத்தை பரப்பிக் கொண்டிருந்தன. சுற்றிலும் வந்து கூடியிருந்த நெருங்கிய உறவினர்கள் மற்றும் ஊர் பெரியவர்களின் உரத்த கலகலப்பான பேச்சு சத்தம் வீடெங்கும் எதிரொலித்தது. சமையலறையில் மீனாட்சியும் அக்கம் பக்கத்து கிராமத்து பெண்களும் சேர்ந்து வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு சுட சுட பலகாரங்களையும் மங்களகரமான விருந்து உணவுகளையும் தயாரிப்பில் படு சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவல் பாயாசம், சுட சுட ரவா கேசரி, வடைகளின் நறுமணம் வீடு முழுவதும் கமிழ்ந்தது. மொத்தத்தில் ராகவனின் வீடே ஒரு பிரம்மாண்ட திருவிழா கோலம் பூண்டிருந்தது. வைஷ்ணவி ஆரஞ்சு நிற பட்டுச் சேலையில் கைகளில் வளையல்கள் குலுங்க தலை நிறைய மல்லிகை பூவோடு தேவதையைப் போல மின்னிக் கொண்டிருந்தாள். அம்மா மீனாட்சிக்கு பூஜை தட்டுக்களை எடுத்து கொடுத்து உதவி செய்து கொண்டிருக்க, அப்பொழுது வீட்டின் வாசலுக்கு வெளியே ஒரு கம்பீரமான பைக் வந்து நின்ற சத்தம் கேட்டது. வைஷ்ணவி மிகவும் சாதாரணமாக தன் தலையை திருப்பி அந்த வாசலை பார்த்தாள். அந்த சரியான நேரத்தில் வாசற்படியில் கம்பீரமாக வந்து நின்ற வெற்றி செல்வனை பார்த்த வைஷ்ணவி தன் புருவங்களை லேசாக சுருக்கி கொண்டாள். அவளது இதயம் லேசாக துடித்தாலும் வெளியே தன் பழைய ஈகோவை வரவழைத்து கொண்டவள், அடப்பாவமே, இந்த மொரட்டு விவசாயி எதுக்கு இப்போ நம்ம வீட்டு பூச்சிக்கு வந்து நிற்கிறான்? இவனை இங்கே யார் வர சொன்னது என்று தன் மனதிற்குள் பொய்யான கோபத்தோடு நினைத்து கொண்டாள். அதே நேரத்தில் வாசலில் நின்ற வெற்றி செல்வனும் தன் கூர்மையான பார்வையால் ஆரஞ்சு வண்ண சேலையில் தேவதை என ஜொலிக்கும் வைஷ்ணவியையே பார்த்து கொண்டிருந்தான். இன்றுதான் முதலாக அவளை சேலையில் பார்க்கிறான். அவளது தலை நிறைய சூடியிருந்த முல்லைப்பூவும் கைகளில் குலுங்கிய வளையல்களும் அவனது பார்வையை ஒரு நொடி நிலைக்க வைத்தன. ஆனால் அவளை தான் பார்த்ததாக வெளியே காட்டிக்கொள்ளாமல் தன் கம்பீரமான நடையோடு நேராக வரவேற்பறையில் அமர்ந்திருந்த ராகவனின் அருகே சென்று கைகூப்பி மரியாதையோடு வணக்கம் வைத்தான். ராகவன் தன் நாற்காலியில் இருந்து எழுந்து முகம் நிறைய பிரகாசமான புன்னகையோடு, வாங்க வெற்றி மாப்பிள, வாங்க உள்ள வந்து உட்காருங்கப்பா என்று அவனை மிகவும் அன்போடு வரவேற்றார். வெற்றி செல்வன், எப்படி இருக்கீங்க மாமா? உடம்பெல்லாம் சௌரியமா இருக்கா என்று பணிவோடு கேட்டான். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெற்றி மாப்பிள, நீ எப்படி இருக்கீங்க? வயல் வேலையெல்லாம் நல்லபடியாக போகுதா என்று பேசிக்கொண்டே இருவரும் உள்ளே சென்றார்கள். அவர்கள் இருவரும் அப்படி உரையாடிக்கொண்டே உள்ளே செல்வதை பார்த்த வைஷ்ணவி தன் உதடுகளை சுழித்து, மாப்பிள்ளையா என்று மெல்லிய குரலில் தனக்கு தானே முணுமுணுத்தாள். உடனே அவளுக்கு மிக அருகில் நின்றிருந்த தங்கை கீர்த்தியோ வாயை பொத்திக்கொண்டு செல்லமாக சிரித்தாள். ஏண்டி வைஷு அக்கா, எதுக்கு இப்போ அப்படி முணுமுணுக்கிற என்று கீர்த்தி அவளது தோளை தொட்டாள். வைஷ்ணவி தன் முகத்தை சரி செய்து கொண்டு, ஒண்ணுமில்ல, ஓடி லூசு என்றாள்.
ஒன்றுமில்லனா அப்புறம் ஏண்டி அந்த வெற்றி அண்ணனை பார்த்ததும் மூஞ்சியை ஒரு மாதிரியாக வச்சுக்கிற என்று கீர்த்தி விடாமல் கேலி செய்தாள். வைஷ்ணவி மீண்டும் தன் ஈகோவை வரவழைத்து கொண்டு, அது வந்துடி, ஆ அந்த முரட்டு விவசாயி எதுக்குடி திடீர்னு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காருன்னு தான் யோசித்தேன் என்றாள். கீர்த்தி தன் சிரிப்பை அடக்க முடியாமல், அக்கா அவர் பேர் வெறும் விவசாயி இல்லை, வெற்றி செல்வன். ஊரே அவரை தலை மேலே வச்சு தாங்குது என்றாள். வைஷ்ணவி தன் தலையை சிலிர்த்து, அப்படியா சங்கதி, எனக்கு அவர் பேரெல்லாம் தெரியாதேடி, எனக்கு என்னக்கு அதை பற்றிலாம் கவலை என்று வேண்டுமென்றே தன் பொய்யான அலட்சியத்தை காட்டினாள். சிறிது நேரத்திலேயே அர்ச்சகரின் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜை முறைப்படி தொடங்கியது. பூஜை தீவிரமாக நடந்து கொண்டிருக்க அர்ச்சகர் தீபாரதனை காட்டிவிட்டு, சாமி கும்பிட எல்லாரும் முன்னாடி வாங்கப்பா என்று அழைத்தார். கூட்ட நெரிசலில் உறவினர்கள் முண்டியடித்து கொண்டு பிரதான பூஜை அறையை நோக்கி நகரத் தொடங்கினார்கள். வைஷ்ணவியும் தன் கையில் இருந்த பழத்தட்டை எடுத்துக்கொண்டு பிரதான பூஜை அறை பக்கமாக நகர முயன்றாள். அதே நேரத்தில் வெற்றி செல்வனும் அர்ச்சகரிடம் பிரசாதம் வாங்குவதற்காக வாசலின் வழியே வேகமாக உள்ளே நுழைந்தான். அந்த சிறிய பாதையின் குறுகிய இடைவெளியில் எதிர்பாராத விதமாக வைஷ்ணவியின் மென்மையான தோள்பட்டையும் வெற்றி செல்வனின் முறுக்கேறிய பலமான தோள்பட்டையும் மிக அழுத்தமாக ஒன்றோடொன்று உரசிக்கொண்டன. ஆ என்று வைஷ்ணவியின் உதடுகளிலிருந்து மெல்லிய குரல் வெளிப்பட்டது. அவளது கையில் இருந்த பழத்தட்டு லேசாக தடுமாற பார்த்தது. அடுத்த நொடியே வெற்றியின் மின்னல் வேக கரங்கள் பாய்ந்து வந்து அவளது கையை தாங்கி பிடித்து அந்த பழத்தட்டை தரையில் வீழாமல் கச்சிதமாக பிடித்தன. அந்த கணத்தில் வெற்றியின் சூடான பலமான விரல்கள் வைஷ்ணவியின் மென்மையான வளையல்கள் குலுங்கும் கைகளின் மீது நேரடியாக பட்டு தீண்டியிருந்தது. அந்த திடீர் தீண்டலில் வைஷ்ணவியின் உடம்பில் உச்சி முதல் பாதம் வரை ஒரு விசித்திரமான சிலிர்ப்பு பரவியது. அவளது கன்னங்கள் சட்டென சிவந்து மூச்சுக்காற்று அதிவேகமாக இயங்கியது. வெற்றியும் அவளது கையை பிடித்தபடி அவளது சிவந்த முகத்தையும் பயத்தில் நிலை குலைந்த கண்களையும் மிக மிக அருகில் நின்று பார்த்தான். அவனது கம்பீரமான நெஞ்சிலும் முதன்முறையாக ஒரு பெண்ணை தீண்டியதால் மாபெரும் புயல் வீசியது. சில வினாடிகள் அந்த மனித கூட்டத்தின் சத்தத்திற்கு நடுவே இருவரும் ஒருவரையொருவர் மிக நெருக்கமாக தொட்டபடியே மூச்சுக்காற்று உரச அமைதியாக உறைந்து போயினர். பிறகு தன் சுயநினைவை வரவழைத்து கொண்ட வைஷ்ணவி தன் கையை மெதுவாக அவனது பிடியிலிருந்து விலக்கி கொண்டவள், சாரிங்க என்று நடுக்கமான குரலில் சொல்லிவிட்டு தன் தலையை குனிந்து கொண்டாள். வெற்றி தன் சட்டையை சரி செய்து கொண்டு, பார்த்து போங்க வைஷ்ணவி என்று மிக மெதுவான ஆழமான குரலில் சொல்லிவிட்டு நகர்ந்தான். இருவருமே இந்த தீண்டலையும் மனதிற்குள் பிறந்த அந்த புதிய காதல் அசைவையும் வெளியே யாருக்கும் ஒப்புக்கொள்ளப் போவதில்லைதான். ஆனால் அவர்களின் இதயங்கள் மட்டும் தங்களுக்குள்ளே ரகசியமாக பேசத் தொடங்கியிருந்தன. வீட்டின் பிரதான பூஜை அறையின் நடுவே அனைவரும் வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். ஒரு பக்கத்தில் கம்பீரமான காளையைப் போல வெற்றி செல்வன் அமர்ந்திருந்தான். மற்றொரு பக்கத்தில் பட்டுச்சேலை முந்தானையை சரி செய்தபடி தலை நிறைய முல்லைப்பூவோடு வைஷ்ணவி அமர்ந்திருந்தாள். இருவருமே ஒருவரையொருவர் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளவே இல்லை. வைஷ்ணவி தன் பார்வையினை மொத்தமாக தரையிலேயே நிலைநிறுத்தியிருந்தாள். வெற்றி செல்வன் பிரதான சாமி படத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். ஆனால் பூஜை அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த தங்கை கீர்த்திக்கு இருவரின் அந்த போலியான தவிப்புகளும் முகமாற்றங்களும் பார்க்க பார்க்க ரொம்பவே வேடிக்கையாகவும் ரசனை மிக்கதாகவும் இருந்தது. சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் இனிவே முடிவடைந்தன. வந்திருந்த உறவினர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் மங்களகரமான அர்ச்சனை பிரசாதங்களும் இனிப்புகளும் அங்கு வழங்கப்பட்டன. மீனாட்சி சமையலறையில் மதிய விருந்து பணிகளில் தீவிரமாக இருந்ததனால் வரவேற்பறையில் இருந்தவர்களுக்கு பிரசாதம் கொடுக்கும் பணியில் வைஷ்ணவியும் கீர்த்தியும் உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சமையலறையிலிருந்து குரல் கொடுத்த மீனாட்சி, கீர்த்திமா, அந்த தட்டில் இருக்கிற சுட சுட ரவா கேசரியை கொண்டு போய் ஹாலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் குடுடி என்றார்.
சரிம்மா, எடுத்துட்டு போறேன் என்று சொல்லிவிட்டு தட்டோடு திரும்பிய கீர்த்தி அந்த வழியே வந்த அன்பு செல்வனை பார்த்தாள். தன் கண்களை சிமிட்டி, ஏய் அன்பு, சும்மா நிற்காம வந்து இந்த தட்டை தூக்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் என்று அதிகாரமாக கேட்டாள். அன்பு செல்வனும் தன் கைகளை கட்டிக்கொண்டு, நான் எதுக்கடி உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ தானே எடுத்துட்டு போறேன்னு சொன்ன என்றான். ஏன்னா நான் உன்கிட்ட ஒரு உதவியாக கேட்குறேன் அதான் என்று கீர்த்தி அடம் பிடித்தாள். அன்பு லேசாக சிரித்து, அடடே ரொம்பத்தான் பேசுறடி ஓவரா வாலு பொண்ணு என்றான். கீர்த்தி தன் இடுப்பில் கையை வைத்து, அப்படியா சங்கதி, நீ எனக்கு இந்த தட்டை தூக்க உதவி பண்ணலைனா அப்புறம் இந்த சுவையான ரவா கேசரியை உனக்கு கொடுக்கவே மாட்டேன் பார்த்துக்கோ என்று மிரட்டினாள். அடப்பாவமே, ஒரே ஒரு கேசரிக்கு இப்படியா என்னை மிரட்டுவ என்று சிரித்து கொண்டே அன்பு செல்வன் அவளுக்கு உதவி செய்ய பிரசாத தட்டை தூக்கி கொண்டு நடந்தான். அவர்கள் இருவரின் அந்த சுட்டித்தனமான குறும்பையும் பாசத்தையும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அம்மா மீனாட்சியும் வெற்றி செல்வனின் அம்மா லட்சுமியும் ஒருவர் பார்த்து மனதார புன்னகைத்து கொண்டார்கள். அதே நேரத்தில் வைஷ்ணவி ஒரு பெரிய பித்தளை தட்டில் சுட சுட ஆவி பறக்கும் மனமுள்ள காஃபி டம்ளர்களை எடுத்துக்கொண்டு வரவேற்பறைக்கு வந்தாள். வீட்டில் இருந்த பெரியவர்கள் உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் மரியாதையோடு காஃபி டம்ளரை கொடுத்து கொண்டே வந்தவள் கடைசியாக திண்ணை வாசலின் அருகே கம்பீரமாக நின்று கொண்டிருந்த வெற்றி செல்வனின் அருகில் வந்து நின்றாள். அவனது ஆளுமை மிக்க உருவத்தையும் கம்பீரத்தையும் பார்த்ததும் வைஷ்ணவியின் கால்கள் ஒரு நொடி லேசாக தயங்கின. அவளது இதயம் தடதடவென வேகமாக துடித்தது. தன் பதற்றத்தை முழுவதும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் காஃபி தட்டை அவனுக்கு முன்னே நீட்டி, காஃபி என்று மட்டும் மிக சுருக்கமாக சொன்னாள். வெற்றி தன் ஆழமான கண்களால் அவளது சிவந்த முகத்தை ஒரு நொடி உற்று பார்த்தான். பிறகு மிகவும் அமைதியாக தன் பலமான விரல்களால் அந்த காஃபி டம்ளரை எடுத்து கொண்டவன் அவனது கம்பீரமான குரலில் தேங்க்ஸ் என்று மட்டும் சொன்னான். அவ்வளவுதான். அங்கே பரிமாறப்பட்டது வெறும் 2 வார்த்தைகள் தான். ஆனால் முன்பு திருவிழா காலத்திலும் வயல்வெளிகளிலும் சந்தித்த பொழுது இருவரிடமும் கொழுந்துவிட்டு எரிந்த அந்த பயங்கரமான கோபமும் ஈகோவும் இப்பொழுது அந்த 2 வார்த்தை பரிமாற்றத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு புதிய இலக்கணமும் மரியாதையும் பிறந்திருந்தது. அப்போது அவள் அருகே வந்த செழியன், என்ன வைஷு என்று சிரித்தபடி கேட்டான். என்னாச்சுனா, ஏன் இப்படி கேட்குற என்று வைஷ்ணவி புரியாமல் வினவ, செழியன் தன் மீசையை வருடி, இல்லை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுடா என்றான். எதுக்குன்னா ஆச்சரியப்படுற? இல்லை, நீயும் வெற்றியும் இன்னைக்கு எந்த ஒரு சண்டையும் போடாமல் அத்தனை மரியாதையாக பேசிக்கிட்டதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இல்லாமல் வேற என்ன தோணும் என்று செழியன் உரக்க சிரித்தான். உடனே வைஷ்ணவி தன் அண்ணனை பார்த்து பயங்கரமாக முறைத்து, அண்ணா தேவையில்லாமல் பேசாத, அமைதியாக இருக்க போறியா இல்லை காஃபியை உன் மேலே ஊற்றவா என்று மிரட்டினாள். உடனே செழியனோ, சரி சரி தாயே, நான் போயிடுறேன் என்று சிரித்துக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான். மதிய விருந்து உபச்சாரம் மிக சிறப்பாக முடிவடைந்த பிறகு காரை வீட்டில் கூடியிருந்த உறவினர்களின் கூட்டமும் ஊர் மக்களும் மெல்ல மெல்ல விடைபெற்று தங்களின் வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பித்தார்கள். வெற்றி தன் குடும்பத்தாரோடு கிளம்புவதற்காக வரவேற்பறையில் இருந்து வெளியே வந்தான். அப்பொழுது எதிர்பாராத விதமாக வீட்டின் பிரதான வாசற்படியில் வைஷ்ணவி தனியாக நின்று கொண்டிருந்தாள். இருவரும் ஒரே நேரத்தில் மிக அருகில் நேருக்கு நேராக சந்தித்து கொண்டார்கள். சில வினாடிகள் இருவருக்கும் இடையே ஒரு சுகமான கனத்த அமைதி நிலவியது. காற்றில் அவளது முல்லைப்பூவின் நறுமணம் வீச, இந்த முறை மௌனத்தை உடைத்து முதலில் பேச்சை ஆரம்பித்தவன் வெற்றிதான். தன் அடர்த்தியான மீசையை வருடபடி, உங்களுக்கு காலேஜ் ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சா வைஷ்ணவி என்று மெதுவான கனிவான குரலில் கேட்டான். வைஷ்ணவி ஒரு நொடி பேரதிர்ச்சி அடைந்தாள். ஏனென்றால் இந்த முரட்டு மனிதன் தன் படிப்பு மற்றும் தேர்வை பற்றி தானாக முன்வந்து விசாரிப்பான் என்று அவள் தன் வாழ்நாளில் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. தன் பதற்றத்தை சமாளித்து, ஆமாங்க, எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு என்று மெதுவான குரலில் பதில் சொன்னாள்.
எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதியிருக்கீங்களா என்று மீண்டும் கேட்க, வைஷ்ணவி லேசான புன்னகையோடு ம் பரவாயில்லைங்க, நல்லாவே எழுதியிருக்கேன் என்றார். மீண்டும் ஒரு சிறிய மௌனம். பிறகு வெற்றி தன் கம்பீரமான தலையினை லேசாக அசைத்து, ரொம்ப நல்லதுங்க, நல்லபடியாக படித்து முடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு தன் பைக்கை எடுத்து கொண்டு தெருவில் மறைந்து சென்ற பிறகும் கூட வைஷ்ணவி அதே வாசற்படியில் சில நீண்ட நொடிகள் சிலை போல அசைவுற்று நின்றிருந்தாள். என்னது இது? இந்த முரட்டு வெற்றி செல்வன் இவ்வளோ அமைதியாகவும் கனிவாகவும் பேசுவானா? இவனுக்குள்ளேயும் இவ்வளோ நல்ல குணம் ஒளிஞ்சிருக்கா என்ன என்று அவளது மனதிற்குள் ரகசியமாக வியப்பும் ஒரு புதிய ஈர்ப்பும் பொங்கி வழிந்தது. அதே நேரத்தில் தன் பைக்கில் கம்பீரமாக சென்று கொண்டிருந்த வெற்றியின் மனதிலும் ஒரு விசித்திரமான எண்ண ஓட்டம் சுழன்றடித்தது. எப்போ பார்த்தாலும் தொடுக்குத்தனமாக சண்டைக்கு வர்ற பொண்ணு தான் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ ரொம்ப அமைதியாகவும் லட்சணமாகவும் இருந்தாளே என்று நினைத்தவன் தன் உதடுகளில் அரும்பிய அந்த சிறிய புன்னகையை யாராலும் பார்க்க முடியாதவாறு தனக்குத்தானே சிரித்து மறைத்து கொண்டான். அன்று மாலை நேரம் வீட்டின் திண்ணையில் அமர்ந்து வீட்டிற்கு வந்திருந்த தன் பழைய பள்ளி பருவ நண்பன் ஒருவனுடன் தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான் செழியன். பேச்சு எதேச்சையாக குடும்பத்தை பற்றியும் வைஷ்ணவியின் படிப்பை பற்றியும் திரும்பியது. அவன் நண்பன் தேநீர் அருந்தியபடியே, என்ன செழியா, உன் தங்கச்சி வைஷ்ணவி சென்னை காலேஜில் படிப்பை எல்லாம் முழுசாக முடிச்சுட்டு வந்துட்டா போல இருக்கே என்று கேட்டான். ஆமாண்டா, இப்போதான் படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்கா என்றான் செழியன். அந்த நண்பன் லேசாக சிரித்து கொண்டே, அப்போ அடுத்தது தங்கச்சிக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து பிரம்மாண்டமாக கல்யாணத்தை செய்ய வேண்டியது தானடா செழியா? பொண்ணு வேற லட்சணமாக இருக்கு, நல்ல வரனா பாருடா என்று இயல்பாக கூறினான். அவன் கூறியதை கேட்ட செழியன் வெளியே சிரித்தாலும் ஏனோ அவனது மனதிற்குள் ஒரு பெரிய யோசனையும் பொறியும் தட்டியது. ஆமால, வைஷுவுக்கு படிப்பு முடிஞ்சிடுச்சு. இனிமே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிக்கிற யோசனை கண்டிப்பாக வரும்ல. நாமும் சீக்கிரமே மாப்பிள்ளையை தேட ஆரம்பிக்க வேண்டியது தான் என்று தீவிரமாக யோசிக்க தொடங்கினான். பாவம் செழியனுக்கு அப்பொழுது கொஞ்சமும் தெரிந்திருக்கவில்லை. அவனது மனதிற்குள் உதித்த அந்த ஒற்றை கல்யாண யோசனை தான் இன்னும் சில நாட்களில் வெற்றி செல்வன், வைஷ்ணவி மற்றும் கார்த்திக் ஆகிய பலருடைய வாழ்க்கை பாதையையும் தலைகீழாக புரட்டி போட்டு கதையை ஒரு மாசான திருப்புமுனைக்கு கொண்டு செல்ல போகிறது என்பதை.